ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டென்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பசங்கள்லாம் நீங்கள் செருப்பால் அடிக்காத குறையாக அடித்து அவனுங்களை திருத்தி இருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் பேசுகிற பேச்சு கேட்டு அவனுங்க திருந்திட்டானுங்க. திருந்தினதை கேட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பானுங்க. அதில் சில விஷயங்கள் க்ரைம் தான். பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் அடுத்து இது மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா நான் உங்களையும் பிடிச்சி போடுவேன், ஏன்னா நீங்களும் ஒரு அக்யூஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது இதை பண்ணுறதுனால அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்களா? ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் உங்களோட அசிஸ்டண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவார். அதையும் யோசிக்க பார்க்கும்போது அதுலேயும் இருக்கலாம், மேபி அதை பண்ணாலும் இவனுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதோட நான் முடிச்சிருந்தேன். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே உங்களோட டேஸ் போகுது. நீங்கள் இப்போ அந்த வில்லனை நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அவன் சரியான விஷப்பூச்சியாக இருக்கான். என்னென்னா ட்ரக்ஸு, செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி நிறையா பண்ணுறான். சாலிடாக ப்ரூஃப் இல்லை, பட் ஐ விட்னஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த ஐ விட்னஸ் எல்லாம் கேஸ்குள்ளே கொண்டு வர வேணாம், ஏன்னா சின்ன சின்ன பசங்க அவனுங்க இதில் கொண்டு வர வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இந்த பசங்களெலாம் இன்வால்வ் பண்ண வேணாம். பட் நம்ம வேறு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக சர்ச் பண்ணுறீங்க. ஆனால் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இவனை பற்றி தேடி போனாலே அது ஒரு மாதிரி டெட் எண்டாக இருக்குது. அவங்களுக்குன்னா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நீங்கள் இவனை பற்றியே தான் யோசிக்கிறீங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சிடாதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பாயிண்ட்டே கிடைக்கல. அதுதான் மேட்டர். என்னடா இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஒரு சின்ன இது மாதிரி கிடைக்குது. நீங்கள் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுறீங்க. என்ன அது அப்படின்னா, இவன் இருக்கான்ல வில்லனு, அவன் அப்பப்போ சஸ்பீஷியஸாக எங்கேயோ போயிட்டு வரான் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்கே போகிறான் அப்படின்ட்டு தெரில. ஒரு 2-3 கார் மாறி போகிறான் அப்படின்றதே நீங்கள் மறுபடியும் ஒரு வாரம் அவனை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சில இடத்துல மிஸ் பண்ணிடுவீங்க. அது எப்படின்னா, ஒரு கார் ஏறி கொஞ்சம் தூரம் போகிறான், திரும்ப இன்னொரு கார் ஏறி அப்படி கொஞ்சம் தூரம் போகிறான், அப்புறம் மாறி மாறி போயிட்டு இருக்கானா நீங்கள் ஒரு சில தூரம் நீங்கள் போவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில தூரத்தில் நீங்கள் விட்டுருவீங்க. இது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இவன் இவ்வளோ இதாக எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ரங்காட சொல்லுவீங்க. சார் இல்லை இப்படி போகிறான் அப்படின்னே, எதுக்கு இப்படி போகிறான், ரொம்ப சீக்ரெட்டாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தான் நாங்களாம் இப்படி போவோம் அப்படின்னே, நீங்கள் போவீங்களா அப்படின்னே. ஆமாம், அப்புறம் எப்படி இது ஃபாலோ பண்ணுறது, ஏதாவது ஐடியாஸ் தெரியுமா அப்படின்னே. தள்ளி நின்று தான், பட் பைக்கில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யாரோ நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க, ஏரியாவெலாம் தெரிஞ்சவங்க யாராவது போனாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னே. யாராவது அப்படி இருக்காங்களா சார்? நாங்கள் காரில் போனோம், இவர் பைக்கில் போனார். இவருமே பைக்கில் கொஞ்சம் 2 இடத்துல விட்டுட்டார் அப்படின்னே. அப்படியே உங்கள் அசிஸ்டண்ட் தான் விட்டுருந்துருப்பார். அவர் பார்க்குறாரு, இவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு ரங்காவோட ஃப்ரெண்டை காமிச்சோடனே, சரி மேடம் நான் போகிறேன் அப்படின்னோடனே, சரி சார் நான் அப்போ சொல்கிறேன். அவன் ஒரு 2 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி போகிறானே. 2 நாளைக்கு ஒருக்க போகிறானோடனே, ஆமாம் அப்படின்னே. 2 நாளைக்கு ஒருக்க இவன் எங்கே இவ்வளோ இந்த நாங்கள் எப்போ இந்த மாதிரி போவோம் அப்படின்னா யாருக்குமே தெரியக்கூடாது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மாதிரி போவோம் அப்படின்னே. இக்கட்டான சூழ்நிலையா, அப்படி எதுவும் இருக்கான்னு? இல்லையே, அவன் அந்தளவுக்குலாம் பிரச்சனை இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னவா இருக்கும்? சரி நான் பார்த்து சொல்கிறேன், அவன் போகிறப்ப நீங்கள் சொல்லுங்கள், இவன் வந்துடுவான் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 2 நாள் ஒருக்க போவான். ஆனால் இந்த தடவை 3 நாளுக்கு ஒருக்க போவான்னா, நீங்கள் அப்படியே 2 நாளைக்கு ஒருக்க போகும்போதே அவன் போகலைன்னொடனே உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். பார்த்தா அடுத்த நாள் போனோடனே நீங்கள் அப்படி தகவல் சொல்லிடுவீங்க, அவன் போயிட்டுருக்கான் அப்படின்னே. இவர் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. ஒவ்வொரு இடமா போய்கிட்டே வண்டி மேலே மாறிக்கிட்டே இருக்கான். இந்த படத்தில் துப்பாக்கி படத்தில் போவார்ல தளபதி, ஸோ அந்த மாதிரி வண்டி மேலே மாறிக்கிட்டே இருக்கான். இவன் பார்க்குறான், இத்தனை வண்டிலாம் மாற மாட்டோமே, மிஞ்சி போனால் ஒரு 3-4 வண்டி,
இவன் என்ன ஏகப்பட்ட வண்டி மாறுறான் அப்படி சொல்லிட்டு சரி நம்ம ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு சந்தேகமே வராமல் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பின்னாடியே வரீங்க, ஆனால் ஒரு 2 இடத்துல சிக்னலில் மாட்டிக்கிட்டீங்க. அதனால் வந்துட்டு இவர்கிட்ட ஆனால் காண்டாக்ட்லேயே தான் இருக்கீங்க. என்னாச்சு என்ன சொன்னோடனே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லிட்டே இருப்பார். ஒரு இடத்துல வந்துட்டு அவன் போய் இதாக நிற்கிறேன். இவர் வந்துட்டு அவருக்கு மறந்துக்கிட்டு போய் நிற்கிறாரு. பார்த்தா ஒரு பெரிய பயங்கரமான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்கிட்ட போய் அவன் நிற்கிறான்னா இவர் பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், அது வந்துட்டு லைக் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன இது அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு இவன் வர வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆடு பார்க்குறாரு. ஏன்னா இவர் பார்த்துருப்ப இந்த ஹோட்டலை பற்றி தெரியும். ஆனால் என்ன இது இந்த ஹோட்டலுக்கு எதுக்கு வரான், இவனுக்கு இந்த இடத்துக்குலாம் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும் சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கிட்டு வந்துடுவான், இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் வந்து மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு தனியாக போயிடுவான். நீங்களும் வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போவீங்களா, போயிட்டு ஒரு எல்லாரும் மட்டுமே இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு 2 பேர் மீட் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் இந்த சைடு வந்துட்டு ரங்காவோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரங்கா வந்துடுவார். அப்போ வந்துட்டு வரும்போது இப்படி என்னாச்சு அப்படின்னே எங்கே போனான் அப்படின்னே எனக்கு இவன் இந்த இடத்துக்கு போனான்றதே சந்தேகமாக இருக்குது அப்படின்னே சொல்கிறா எந்த இடத்துக்கு போனான்னு தானே கேட்குறோம் அப்படின்ட்டு ரங்கா சொன்னேன். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனான்னே எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அதான் அந்த ரோட்டுக்கு மேலே அங்கேயா ஆமாண்டா அங்கே போனியா அப்படின்னே அங்கே எதுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு போது எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னே அது நீ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனேன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும் அப்படின்னே 5 ஸ்டார் ஹோட்டலா இவன் எதுக்கு போகிறான், நீங்கள் அந்தளவுக்கு பெரிய பெரிய கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணு ஐ மீன் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த மாதிரி கிடையாது. மேபி வந்துட்டு இவன் ட்ரக்ஸ் ஹேண்டில் பண்ணுறனால இருக்குமாக்கும் அப்படின்னே. ட்ரக்ஸுக்கு ஹேண்டில் பண்ணுறனால ஆமாம், ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கிற இடத்துல மாற்றினா வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்களே, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல மாற்றினா கண்டுபிடிக்க மாட்டாங்களான்னு. ஓ அப்படியா, சரி அண்ணா நான் என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னே. சரிம்மா வாங்க அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னென்னா, நீங்கள் அண்ணான்னு இருப்பீங்களா இவ்வளோ நாள் சார்னு கூப்பிட்டுட்ருப்பீங்க, இப்போ ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டோன்னே அவர் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசாக கண்டுக்க மாட்டார். பட் ரங்காவுமே பார்த்துருந்தப்பார் சரி ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவர் போகிறாரு பைக்கில். இவர் பின்னாடி நீங்கள் ஏறிக்கிட்டீங்கன்னா போலீஸ் ஜீப்பில் போனால் ஏதாவது சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னாடி நீங்கள் ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் மஃப்டியில் தான் வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு இவருக்கு பின்னாடி ஏறி உட்காந்துருப்பீங்க. அடுத்து வந்துட்டு ரங்கா பைக்குக்கு பின்னாடி வந்துட்டு உங்கள் அசிஸ்டண்ட் ஏறி உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு இப்படி போகிறீங்க போயிட்டு இருக்கும்போது இப்படி இந்த ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டே இருக்கும்போது மூவிங்கில் காட்டுவாங்க, அந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே வண்டி அதுக்குள்ளே மூவ் ஆகிடுச்சா. உடனே வந்துட்டு பார்த்தீங்களா மேடம் பார்த்தேன், ஆனால் இன்னும் சரியாக பார்க்கல அப்படின்னோடனே சரி இருங்க ஏதாவது ஒரு மறைவான இடத்துல நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும்போது பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் செடி கொடியாக இருக்குது. பட் அங்கேருந்து பார்த்தா ஹோட்டல் ரொம்ப வியூ தெரியலனாலும் ஏதோ தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்குமா. அந்த இடத்துல நின்று நீங்கள் அப்படியே இறங்கி நின்று பார்க்குறீங்க 4 பேர் மீனும் என்ன ஹோட்டல்ன்ட்டு இப்போ தான் பார்க்குறீங்க. ஃபுல்லாக அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பாடியோ இந்த ஹோட்டல்லையா வந்துட்டு இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஹோட்டலில் பார்த்துக்கிட்டே பேசுகிறீங்களா. அதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது. நானாக இருந்தால் இவ்வளோ பெரிய கஸ்டமர்ஸ்லாம் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு இல்லை ஒரு சில நேரம் காரியம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம தலையிலே கை வச்சுருவானுங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு. ஆமாம் இப்பயுமா எடுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி டெரராக கேட்குங்களா. ஐயா மேடம் நான் சொன்னேன் எங்கள் அப்பா அந்த மாதிரி எடுப்பாருன்னு. நீங்கள் எடுக்கலைல்ல அப்படின்னு. இல்லை நாங்கள் எதுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு. அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஹோட்டலில் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி பார்க்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இப்படி ரங்காவோட ஃப்ரெண்டு சொல்லுவார் கிளம்பலாம்
இங்கேயே நின்னா வந்துட்டு ஒரு வேளை சந்தேகப்படுவாங்க அப்படின்னே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் 4 பேருமே ஹெல்மெட் போட்டிருப்பீங்க. ஸோ ஃபேஸ் தெரியாதா? 4 பேருமே அப்படியே வந்துட்டு போயிடுவீங்க. மறுபடியும் உங்கள் வந்துட்டு ரங்காவோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. இப்படி ரங்காவோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க உட்காந்து பேசுகிறீங்க. எப்படி இருக்கும்? என்னவா இருக்கும்? யார் என்ன ஏது? ஏன்னா எந்த கஸ்டமரை பார்க்க போகிறான்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது வந்துட்டு சரி வேறு எதுவும் பெருசாக பண்ணுறானோ அப்படின்னு. இல்லையே, எனக்கு அந்த அளவுக்குலாம் கான்டாக்ட் இல்லை. இருந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல் போகிற அளவுக்கு கான்டாக்ட் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் வந்துட்டு ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியணுமேனோடனே அதான் நான் எப்படி அது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அந்த ஹோட்டல் ரொம்ப வந்துட்டு செக்யூரிட்டி வந்துட்டு பயங்கரமாக இருக்கணுன்னே. ஒரு நிமிஷம், செக்யூரிட்டி பயங்கரமாக இருக்குமானே? ஆமாம், செக்யூரிட்டி பயங்கரமாக இருக்கணும். அப்புறம் எப்படி அதை உள்ளே போகிறான்? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இவன் இந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறான்றதான் எங்களுக்கு ஷாக்கேனே. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இங்கே உள்ளே போகிறதுக்கே வந்துட்டு செக்யூரிட்டி செக்கப்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் உள்ளே அமுச்சு விடுவாங்கன்னு. ஓகே, எப்படி என்ன ஏது என்ன பண்ணலாம்? அப்போ ஹோட்டலுக்குள்ளே போனால் தானே என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும்னே. ஹோட்டலுக்குள்ளே விடவே மாட்டாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னே, ஃபஸ்ட்டு அது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். நம்ம உள்ளே போய் இப்போ நாங்கள் உள்ளே போனால் எங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது எங்களுக்கு இப்படி கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் எங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரிச் எலிட்டான பீப்புள்ஸ். 2வது நீங்கள் உள்ளே போகணும்னாலும் வாரண்ட் வாங்கினா தான் உள்ளே விடுவாங்க. சும்மாலாம் யார் எப்படியும் வந்துட்டு உள்ளே விட்டுற மாட்டாங்கன்னே. வாரண்ட் வாங்கினா உள்ளே விட்டுருவாங்கன்னே. அதுவும் அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடையாது. 1500 ரூல்ஸ் போடுவாங்க. இப்படி இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், எங்கள் கஸ்டமர்ஸ் இது ஆகக்கூடாதுன்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீடமே இருக்காது. இவனுங்க இவ்வளோ பண்ணும்போதே வந்துட்டு உள்ளே இருக்கிற அக்யூஸ்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானே. ஸோ இருக்கிறது ஒரு லூப்பு, அதுவுமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னே. அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். இவன் கரெக்டாக இந்த ஹோட்டல் செலக்ட் பண்ணியிருக்கானா? இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சி தான் அவன் செலக்ட் பண்ணியிருக்கானோன்னே. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட். இவனுக்குமே அக்யூஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கும்லான்னு அதைத்தான் நாங்கள் யோசிக்கிறோம். இவனுக்கும் அக்யூஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. எப்படி இவன் உள்ளே போய் இது பண்ணிகிட்ருக்கான்? அதுவும் ரொம்ப என்னமோ இவனுக்கு என்னமோ அவனுக்கான வீடுன்ற மாதிரி உள்ளே போகிறானே. அடிக்கடி போய் பழக்கப்பட்ட இடன்ற மாதிரி போகிறானோன்னே. அவன் அடிக்கடி போகிறானோன்னே. அதைத்தான் எப்படி அடிக்கடி உள்ளே போகிறான்? அவனை உள்ளே வாசல்லே அவனெல்லாம் அடிச்சு துரத்தணுமே, அந்த மாதிரி அக்யூஸ்ட் ஆச்சேமே அப்படின்னோடனே எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கோம். ஒரே வழி தான் மேடம் அப்படின்னே. நீங்கள் அப்படியே வந்துட்டு ரங்காவோட ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. உள்ளே போகணும். உள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னே. அதுதான் நடக்காதுன்ற மாதிரி சொல்கிறீங்களே. அதுதான், அது எப்படி தான் போகணும் அப்படின்ட்டு யோசிப்போம் அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டே இருக்கும்போது, சரி சார் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னே. சரி மேடம் நாங்கள் வரட்டுமானே. இல்லை நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இப்படி ஜீப் எடுத்து வந்திருப்பீங்களா? அவர் வந்துட்டு உங்களை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவர் ஜீப் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு யோசிக்கிறீங்க. அப்படியே உங்கள் தரையில் உட்காந்துருக்கீங்க. எப்படி 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 உள்ளே போகிறான்? என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு சின்னதை விட்ற, யோசி அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு மயிறு வரல. அப்புறம் சரி நம்ம அந்த ஹோட்டலை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்குறீங்க. இப்படி அந்த ஹோட்டல் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் அந்த இதை பேரை போடும்போது வந்துட்டு சரின்ட்டு இந்த ஹோட்டல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு மட்டுப்படவே இல்லையா? சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்கிடுவீங்க. அப்புறம் வந்துட்டு சரி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சு வேலைக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு அதே தான் ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டேல. அன்றைக்கி ஃபுல்லாக அவன் உள்ளே என்ன பண்ணியிருப்பான், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு வேறு ஏதாவது லூப் ஹோல் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது விட்டு வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் பக்கா பொறுக்கி பயிலாக இருப்பான் போல். ஒரு லூப் ஹோலே கிடைக்கல. நீங்கள் பார்க்குறீங்க, டே என்னடா இது
ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு தோணுது, அவன்லாம் நல்லா கிரிமினல் பையன்தான். அதனால தான் வந்துட்டு இந்த லூப் ஹோல தெரிஞ்சே தான் விட்டுருக்கான். இங்கே வந்துட்டு ஒரு மயிரையும் பிடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டே தான் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வந்துட்டு யோசிச்சு என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு இதுவும் வரல. என்னது யோசனை, ஐடியா எதுவுமே வரல. அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஃபுல் டே வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே யோசிச்சு 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 ஈவினிங் டைமே வந்துடுச்சு. அரௌண்ட் ஒரு 6 உங்கள் ஒர்க் டைமே முடிகிற டைம் வந்துடுச்சு. நீங்கள் யோசிச்சிட்டே தான் இருக்கீங்க, வேறு ஏதாவது வழி இருக்கா? அவனோட பழைய பழைய கேஸ் எல்லாம் பார்த்துமே எதுவுமே வராமல், சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க. இது எப்படி நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ரொம்ப சிரிப்பு வருதா? ஹே நீ சிக்கிட்டடா அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு நீங்கள் வேகமாக வரீங்களா? உடனே உங்கள் அசிஸ்டண்ட் பார்க்குறான். மேடம் என்ன மேடம்? உடனே இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு சின்ன விஷயம் கிடச்சிருக்கு. அதை வச்சு நான் ஏதாவது பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, என்ன மேடம் நான் கூட ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை இல்லை நான் அதை வந்துட்டு ஃபர்தராக ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஓகே மேடம் வேறு எதுவும் ஹெல்ப்னா கூட நான் வரேன்னு. இல்லை இல்லை ஓகே நான் அதை சின்னதாக ஒரு கிராஸ் செக் மட்டும் பண்ணணும். கிராஸ் செக் பண்ணிட்டேன்னா அந்த ஸ்பார்க் மட்டும் ஏதாவது பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன் ஓகேவா அப்படின்னோடனே, ஓகே மேடம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் இது டியூட்டியை முடிச்சுட்டு நீங்கள் டியூட்டி எப்படி இங்கே தான் இருக்க போகிறீங்களோடனே, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். ஓகே நீங்கள் அடுத்து ஏதாவது வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கள். நான் இந்த லூப் ஹோலை வந்துட்டு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னோடனே, ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேகமாக போகிறீங்க. என்னன்னா நீங்கள் வெளியே போகிறீங்க, லைட்டாக தூறல் விழுகுது. வண்டி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தூறல் விழுகிற மாதிரி இருக்கா நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ! அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி வேறு வழி இல்லை, நம்ம ஓட்டிடலாம். நம்மளுக்கு இதுதான் வந்துட்டு கிடச்சிருக்கு கடைசி லூப் ஹோல். ரொம்ப நேரமாக போராடி நம்மளுக்கு இப்போ தான் ஒரு லூப் ஹோல் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டி எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக ஸ்கூட்டியில் தான் வச்சுருப்பீங்க. ஸ்கூட்டி எடுத்து வந்துகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் வந்தோடனே மழை அடிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு உங்களுக்குனா எரிச்சலாக இருக்குது. ஐயோ கடவுளே கருமம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. கண்ணு முன் ஹெல்மெட்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த சாரல் அடிக்கும்ல, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக தொடச்சிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓட்டி அப்படியே போராட்டம் பண்ணி ஒரு வழியாக அந்த மலையில் அப்படியே சொதன்னு நடந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக போராடி அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து இறங்குறீங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு வீட்டுக்கிட்ட தான் இறங்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த லூப் ஹோலை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நீங்கள் அப்படியே வேகமாக வந்துட்டு வண்டியை வந்துட்டு ஓரமாக நிப்பாட்டி வேகமாக ஓடிட்டு நீங்கள் அந்த வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறீங்க. பயங்கரமான மழை அடிச்சுக்கிட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நடிக்கிட்டே தான் வந்து காலிங் பெல் அடிக்கிறீங்க. உங்களை அப்படியே வந்துட்டு கதவை திறந்து பார்த்தேன். அஃப்கோர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தது தான். ஜங்குக் தான் வந்து நிற்கிறாரு. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கு. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே தொபன்னு நிற்கிறீங்களா? உடனே வந்துட்டு பார்க்குறாரு. ஒயன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, என்னங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? உடனே வந்துட்டு அவர் என்ன பண்ணுற, இங்கே என்ன பண்ணுறேன், என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கொஸ்டின் கேட்குறாரு. உங்களுக்குன்னா அப்படியே வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு சுற்றி பார்க்குங்களா. உடனே ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரனே, அப்பாடா இப்படியாவது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வரீங்களா. ஆனால் உள்ளே போகல. நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே வாசல் உள்ளே ரூம் திறந்து கொஞ்சம் இந்த ஷூ வைக்கிற இடம்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துலையும் வந்து நிற்கிறீங்களா. உடனே உள்ளே வரனே, இல்லை அது சொதன்னு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தட்ஸ் நாட் அ பிக் டீல், உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை மட்டும் கழட்டி நீங்கள் ஓரமாக அப்படியே வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு உள்ளே வரீங்களா. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி எப்படி சொல்கிறது ஆக்வர்டாக இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வரும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி அப்படியே என்னடா இது அப்படி சொல்லிட்டு ஆக்வர்டாக இருக்கா. அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு உள்ளவா அப்படின்னே ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க வர உடனே, ஒரு நிமிஷம் இரு, நான் நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, இப்படியே இருந்தால் ஆகாது, நீ ஏதோ ஒரு இதுக்காண்டி வந்திருக்க, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணுன்னே, அது ஏங்கன்னே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா எங்கே பண்ணுறது அப்படின்னோடனே, அப்படின்னோடனே அவருக்கு இப்போ தான் தெரியுது, ஐயோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்னு என்னமோ உரிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு
அது அப்படின்னு சரி அதை விடு என்ன இங்கே வந்திருக்கு அதுவும் இந்நேரம் மலைக்குள்ள அப்படின்னு அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதான் வந்தேனே பேசணுமா இல்லை நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பேசுறதுக்கெலாம் இப்படி நின்றுட்டே பேச முடியாதுன்னு ட்ரெஸ்ஸு அப்படின்னு அது இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் ட்ரெஸ் இருக்குது போட்டுக்கிறியா அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது என்னது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷையாக போய் திரும்புவீங்களா இல்லை ஒரு நிமிஷம் நான் வேணா போய் உனக்கு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ட்ரெஸ் கடை தான் வாங்கிட்டு வரணுன்னே இல்லை இல்லை இட்ஸ் ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோடனே ஓகே அது உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னே இல்லை பரவாயில்ல ஆனால் உங்ககிட்ட முக்கியமாக பேசணும் ஆனால் இப்படி பேச முடியாது தெரியுது சரி ஓகே கொடுங்க உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு உங்களுக்கு ஷையாக இருக்குது ஐயோ ஷையாகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷையாகிட்டே தான் வந்துட்டு இப்படி கேட்குறீங்களா உடனே வந்துட்டு அவரும் ரொம்ப ஷையாகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு உள்ளே ரூம்குள்ளே போகிறாரா நீங்கள் வந்துட்டு சரி என்ன பண்ணலாம் இப்போ உள்ளே போனால் வீடெல்லாம் சொதன்னு ஆயிரும் உள்ளே எப்படியா இருந்தாலும் உள்ளே போய் தான் ஆகணும் எப்படி இங்கே பாத்ரூம் இருக்காது அவர் ரூம்குள்ளே தான் பாத்ரூம் இருக்கும் என்ன பண்ணுறது அப்படி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க உடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு நீங்களும் நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அவர் வந்துட்டு பீரோவை திறந்து என்ன ட்ரெஸ் போடலாம் என்ன ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்ரெஸ்ஸும் வந்துட்டு கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கார் நீங்கள் உடனே வந்தோடனே அவர் வந்துட்டு டக்குன்னு சரி அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இன்னும் 2 ஒரு டிஷர்ட்ஸ் பேண்ட் ஷார்ட்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்துட்டு எது வேணும்னே இல்லை உங்களுக்கு எது வேணாமோ அந்த ட்ரெஸ் கூட கொடுங்கன்னே உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு தான் கேட்டேன்னே அது இல்லை நீங்கள் எதனாலும் கொடுங்க அப்படின்னே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் போட்டு இது பண்ணிட்டு வா அப்படின்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வந்துட்டு இப்படி அது வர வழியில் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாம்மா அப்படின்னே என்ன மீசை டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்துட்டு மாற்றிட்டுருக்கீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம இவர் வீடு தான் உங்கள் வீடு தான் ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இவர் வீட்டுக்குள்ளே வந்தது வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது என்னடா இது ஏன்னா கல்யாணம் பண்ண அந்த ரூம்குள்ளே ஒன்றா இருந்தப்போ கூட இந்த ஃபீலிங்காக இல்லை இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஷையாக இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அவர் ட்ரெஸ்ஸை வேறு போட போகிறோன்றனால ரொம்ப ஷையாக இருக்குது ஒரு மாதிரி ஷையாகிட்டே தான் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க ஐயோ இவ்வளோ ட்ரெஸ்ஸையாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக இருந்துட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஷையாக தான் இருக்குது இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் இருந்தால் அவர் என்ன ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு ட்ரெஸ் இது பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா பெட்லேயே டவல்லாம் எடுத்து வச்சுருப்பாரு நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து டவலை வச்சுட்டு தலையெல்லாம் தோட்டிட்டு அப்புறம் வந்துட்டு வெளியே வரீங்க அப்படி பார்த்தா அவர் நிற்கிறாரு என்ன நான் சாப்பாடு தான் ப்ரிப்பேர் பண்ணுவானே இல்லைங்க இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களை பார்க்குறாரு நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் பக்கத்தில் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காரா அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க இல்லை ஏதாவது நீங்கள் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை அப்படின்னு மேகி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்களா அவர் கேட்க என்னது அப்படின்னு இல்லை இருங்க நான் பண்ணுறேன் என்ன இல்லை சொல்லு அப்படின்னு இல்லைங்க எதுனாலும் ஓகே தான் தள்ளிக்கோங்க நான் கூட பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட என்ன வேணும்னு தான் கேட்டேன் உன்னை பண்ண சொன்னோன்னே இல்லைங்க அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்கன்னொன்னே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரா நீங்கள் வந்துட்டு கிச்சனை பார்க்குறீங்க கிச்சனை வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள்ளே வந்துட்டு போகிறீங்க உள்ளே பார்த்தா உனக்கு என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு அவள் பார்த்தா ஃப்ரிட்ஜை திறந்து காட்டுறாரு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு என்னடா இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை இவர் ஃப்ரிட்ஜில் என்ன இதுதானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க பட் இது இருக்குது தோசை மாவு இருக்குது உடனே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு தோசை சுட்டு தரவா அப்படின்னே இல்லை நான் சுடுறேன் இல்லை நான் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சுடுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு தோசை இது பண்ணுறீங்க இல்லை நான் பண்ணுறேன்னே இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
கடல வந்துட்டு காய வைக்கிறீங்களா? உடனே வந்துட்டு சரி அப்போ நான் சட்னி பண்ணுறேன். இல்லை இல்லை நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு காயெல்லாம் எடுக்கிறாரா, நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, இல்லைங்க அது நான் கூட பண்ணுறேனே அப்படின்னு. அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோசையை வந்துட்டு டக்கு டக்குன்னு ஊற்ற ஆரம்பிச்சிருப்பீங்க. அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு தோசை ஊற்ற விடுறதும் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சரி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோசை ஊற்றுறத வந்துட்டு அலோவ் பண்ணியிருந்துருப்பார் உங்களை. அப்படியே வந்துட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு வந்துட்டு தோசையை வந்துட்டு ஊற்றிட்டே இருப்பீங்க. அவரும் வந்துட்டு டக்கு டக்குன்னு சட்னியை வந்துட்டு தக்காளி சட்னி தானே, ஸோ வதக்குறதுக்கு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது இவர் சமைக்கிறாரு. இல்லைங்க நான் கூட வதக்குறேன்னொடனே சும்மா சும்மா பேச வைக்காது அப்படின்னு என்ன மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு வாய மூடிக்கிட்டீங்க, பேசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வதக்கிட்டு டக்கு டக்குன்னு அரைச்சிட்டு நீங்கள் உடனே வந்துட்டு அவர் தாளிக்கிறதுக்குள்ளேயும் நீங்களே வந்துட்டு தாளிப்பு பொருளை எடுத்துட்டீங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை வந்துட்டு இதுக்குள்ளேயும் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு வேகமாக போயிட்டு தாளிப்பை வந்துட்டு போட்டுனே அவர் கொண்டு வந்து தாளிக்கலான்றப்ப நீங்கள் தாளித்து அப்படியே அந்த இதில் வந்து பாத்திரத்தில் ஊற்றிடுவீங்களா. உடனே வந்துட்டு அவர் பார்க்குறாரு, ஏன் அப்படின்னு. இல்லைங்க தாளிக்க தானே போகிறீங்க, அதான் தாளிச்சிட்டேன் அப்படின்னு. அப்படியே வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் சிரிச்சிடுவாரா, சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவர் வாட்டுக்கு இது பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது ஜாங்குக்கு சிரிக்கிறாரா அப்படின்ட்டு, இந்த சிடுமூஞ்சிக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா. உடனே வந்துட்டு அவர் நீங்கள் பார்க்குறத பார்த்து என்னது அப்படின்னு. இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட்லாம் தோசை ஊற்றிட்டேன் அப்படின்னே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் எடுத்து வைக்கிறாரு. இல்லைங்க நான் இது பண்ணுறேன். உனக்கு பிளேட் எங்கே இருக்குன்னு தெரியுமானே. அது அது தெரியாதுங்கன்னொடனே அப்புறம் என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் வந்துட்டு டைனிங் டேபிள் வந்துட்டு உட்காடுறீங்க. 2 பேருமே வந்துட்டு இப்படி சாப்பிடும்போது வந்துட்டு அது இல்லைங்க அது அது வந்து எனக்கு வந்துட்டோன்னே, இல்லை ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பேசலான்னே. இல்லைங்க அது அப்படின்னே. சரி என்னது சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே சொல்ல வரீங்களா. ஸோ ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதனால தான் வீட்டுக்கே வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு சொல்லுமா அப்படின்னோடனே. அது இல்லைங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனைனோடனே. என்ன பிரச்சனை, என்னாச்சு, எதுவும் பிரச்சனை உனக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னோடனே. இல்லைங்க இல்லை 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 எனக்கு இல்லை, அது நான் ஒரு கேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னோடனே. சரி அது அது வந்துட்டு உங்களோட ஹோட்டலில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு. வாட், என்னோடய ஹோட்டல்லையா, சான்ஸே இல்லை, நான்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னொன்னே. அதாங்க உங்கள் ஹோட்டலில் தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னு. ஐயன் நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்குருவேன், என் ஹோட்டலில் பிரச்சனைன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னொன்னே. அது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையாட்டினதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்கிறீங்க. அவன் ஒரு அக்யூஸ்டு, பட் உங்கள் ஹோட்டலில் ஃப்ரீயாக போகிறான் அப்படின்னே. என் வாய்ப்பே இல்லை, நாங்கள் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவோன்னே. சத்தியமாக ஏன் மேலே சத்தியமானே என்ன சொல்கிற அப்படின்னு. இல்லை உண்மையாலே ப்ராமிஸாக நான் உண்மையிலே பார்த்தேன், அவன் உங்கள் ஹோட்டலில் தான் போனான், நாங்கள் இத்தனைக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னே. எத்தனை நாள் அப்படின்னு. அது நாங்கள் நிறைய தடவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அவனை அப்படின்னு. ஆனால் அவனை வந்துட்டு நாங்கள் பிடிச்சதில்ல, பட் ஒரு தடவை வந்துட்டு சாலிடாக அவங்கள ஹோட்டலில் பார்த்தோம் அப்படின்னு. எந்த ஹோட்டல்னு, அந்த ரோட்டு மேலே அப்படின்னு. எங்கே அந்த நம்ம இங்கிட்டு சுற்றி போயிட்டு ரவுண்டானத்துக்கிட்ட தாண்டிட்டு நேராக போனால் ரோட்டு மேலே இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் பேரடைஸு, அந்த ஹோட்டல் தான் அப்படின்னு. அந்த ஹோட்டல்லையா, சீரியஸாக உனக்கு தெரியுமா. சீரியஸாக நான் பார்த்தேங்க, நான் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் உண்மையாலே அந்த அக்யூஸ்டாக தான் போனான். அவன் வந்துட்டு இல்லாத அல்சாட்டியம் பண்ணுறான், செயின் ஸ்நாச்சிங், ட்ரக் கேஸ் எல்லாமே அவன் மேலே இருக்கு, அவன் எப்படி உள்ளே வரலாம். இதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார், நாங்கள் இன்னொரு 2-3 பேர் சேர்ந்து தான் ஃபாலோ பண்ணோம். அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் மேலேயும் அக்யூஸ்டு கேஸ் இருக்குது, பட் எங்களால் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு. அக்யூஸ்டோட சேர்ந்து திடுறியா அப்படின்னு. இல்லைங்க அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னே. என்ன ஹெல்ப் பண்ணுறாரு, அக்யூஸ்டோட உனக்கு என்ன வேலை அப்படின்னு. இல்லைங்க அவர் ஹெல்ப் தான் பண்ணுறாருன்னே. அப்படியா,
ஆமா. அவர் தான் வந்துட்டு இப்படி சொன்னாரு டீட்டெயிலா. இந்த ஹோட்டலுக்குள்ள அவ்வளோ சீக்கிரத்தில விட மாட்டாங்க. அ அக்யூஸ்ட் பேக்ரவுண்ட் இருந்தா வந்துட்டு உள்ளயே விட மாட்டாங்க. அப்படி இப்படின்ட்டு அவர் தான் நெறைய சொன்னாரு அப்படின்னோனே, ஆமா அதுதான் உண்மை. நாங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உள்ள விடுவோம். அப்புறம் ஏதாவது உள்ளே போயிட்டு ஏதாவது செலிப்ரிட்டி உள்ளே வருவாங்க. செலிப்ரிட்டி தங்க வருவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கலாம் உள்ளே தான் எங்கள் இது ஹோட்டலில் தான் தங்க வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவனுங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டு ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா, அதைத்தான் நானும் கேட்குறேன். இவன் எப்படி உள்ளே வரான் அப்போ? இருக்காது ஒய்யன் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? சரி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டியே, என்ன இருக்கும்? இது அர்ஜுன் தெரியுமா? இல்லை தெரியாது. ஓ அவன் கேஸ் இது இல்லையா? இல்லை என் கேஸ் தான் அது. என்ன சொல்கிற? இது வாய்ப்பே இல்லையே. சரி ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப்பு மட்டும் பண்ணுங்கள். அது உங்கள் ஹோட்டலில் நாங்கள் அவன் வந்தால் எங்களை உள்ளே விடுவாங்களா? ஏன்னா நாங்கள் போலீஸ் உள்ளே வர்றதுக்கு வாரண்ட்டி வேணும், சர்ச் வாரண்ட் வேணும், அப்படி இப்படின்ட்டு ஏதாவது நொட்டு லொசுக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதான் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் தானே ஓனரு, ப்ளீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்களேன் அப்படின்னே. ஓ இதுக்கு தான் வந்தியா அப்படின்னோடனே அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, சரி தங்கம் வந்துடுவா அவளை, ஒரு வேளை அந்த பாண்டு க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கா போல் அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இது பண்ணியிருந்திருப்பாரு. அதனால தான் இவ்வளோ நேரம் பேசுகிறதுமே கேட்டுட்ருப்பார். பட் இதுக்கு வந்திருக்கீங்கன்னொடனே அவருக்கு பிள்ளைக்கு வந்துட்டு மூஞ்சி தொங்கி போச்சு. அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்களா, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுறது வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு, இல்லை யோசித்தேன் அது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. டக்குன்னு இல்லை அக்யூஸ்ட் வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அதான் வந்துட்டு யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாரான். அதை தான் நானும் சொல்கிறேன், எப்படி ஒரு அக்யூஸ்ட் வரலாம்? அது அங்கே ப்ளீஸுங்க கொஞ்சம் சர்ச் வாரண்ட்டுக்கு இல்லாமல் உள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னோடனே, சரி அது எப்படி சொல்கிறது, சரி ஓகே அப்படின்னோடனே, சீரியஸா உண்மையா அப்படின்னோடனே, ஆமாம் உண்மை தான் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் ரொம்ப க்யூரியஸாக சொல்வீங்களா ஒன்றுட்டு அவரும் உண்மை தான் உள்ளே வாங்க அப்படின்னே. ஆனால் அது ஒரு மினிமம் பர்சன்ஸ் என் கூட வருவாங்க அப்படின்னு. எத்தனை பேர்? அது ஒரு 5 to 8 அப்படின்னு. ஒயன் என்ன 2-3 பேர்னா உள்ளே விடலாம், 5 to 8னா வாய்ப்பே இல்லைன்னு. எங்க ப்ளீஸுங்க அவனை ரொம்ப நாளாக நாங்கள் துரத்துக்கிட்டே இருக்கேன். எனக்குலாம் தூக்கம் இல்லாமல் அவன் என்னை பைத்தியமாக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதே தெரிலங்க. எந்த ஒரு லூப் போலும் இல்லை. இது வேணும்னே அவன் வந்துட்டு தெரிஞ்சே தெனாவிட்டு அந்த லூப் போல விட்டுருக்காங்க. ப்ளீஸுங்கன்ட்டு ரொம்ப சொல்லிட்டேங்களா. வாய்ப்பே இல்லை ஒன்று. ப்ளீஸுங்க என்னங்க, நான் உங்களை நம்பி தாங்க வந்தேன். என்னங்க நீங்களே இப்படி சொல்கிறீங்க? என்னங்க, நான் கூட இப்போ சொல்லிட்டு வந்தேன், எனக்கு ஒரு லூப் ஹோல் கிடச்சிருக்கு, நான் கன்ஃபார்மாக அதை முடிச்சுட்டு வந்துடுவேன் தான் சொல்லிட்டு வந்தேன். என்னங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்களா? அவர் பார்க்குறாரு, என்ன அந்த பிள்ளை பண்ணுது, ஐயோ இப்படி பண்ணாத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரில பாவமாக இருக்குது அவருக்கு. உடனே டர்ட்டியாக நினைக்கக்கூடாது. டேசி இஸ் டர்ட்டியாக நினைக்காதீங்க, பாவமாக தான் அவருக்கு இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் பாவமாக ரியாக்ஷன் கொடுக்க பார்க்கும்போது அவருக்கும் பாவமாக இருக்குது. அவனே வந்துட்டு இல்லை ஒயன் இப்போ நீயே புரிஞ்சுக்கணும். இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸுங்க, அவனை இதை விட்டால் வேறு சான்ஸில் பிடிக்கவே முடியாது. வேறு இடம்னா அவன் தப்பிச்சு ஓடிடுவான். இங்கே சான்ஸே இல்லை, அவனால் தப்பிக்கவே முடியாதுன்னே. ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுருக்கிறது பார்த்தோன்னே, சரி அப்படின்னு தேங்க்ஸுங்க அப்படின்ட்டு நீங்கள் விசிரிக்கிறீங்களா உடனே வந்துட்டு அவரும் ஆனால் நல்லா இது பண்ணுற அப்படின்னே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறத பார்த்தோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இது பண்ணுறாரு. சரி அக்யூஸ்டு டீட்டெயில் கொடு அப்படின்னோடனே, அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இந்த டீட்டெயில்ஸ் அவன் இப்படி பண்ணுறான், ட்ரக் டீல் பண்ணுறான்,
செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொன்னோடனே, என்ன இவ்வளோ பொறுக்கியாக இருக்கானோடனே, ஆமாங்க அவன் இந்த அளவுக்கு பொறுக்கியாக இருக்கான், இல்லாத அழிச்சாட்டியம் பண்ணுறான் அப்படின்னோடனே, சரிங்க அது அப்போது அவன் என்னைக்கு வரான்னு சொல்கிறான், நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி மறுபடியும் பாவமாக இருக்கீங்களா. உடனே வந்துட்டு உன்னை ரூம்குள்ளே மட்டும் உன்னை ஹோட்டலுக்குள்ளே மட்டும்தான் சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கேட்டுறாத, இதுவே பெரிய விஷயம், எங்கள் கஸ்டமருக்கெலாம் தெரிஞ்சால் பெருசாக எனக்கு பேரே போயிடணுன்னே, ஏங்க ப்ளீஸுங்கன்னு, ஐயோ அம்மா அப்படி மூஞ்ச வைக்காதம்மானே, எங்க ப்ளீஸுங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு, அது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடிலேருந்தே எங்களுக்கு உள்ளே போக ஒய்ய என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எப்படி நான் உள்ளே விடுவேன்னு நினைக்கிறேன், 2 நாள் ஃபுல்லாக உள்ளே வைப்பாங்கன்றியானே. ஆமாங்க அப்படின்னே, என்ன நினைப்பாங்க, ஒரு 2 நாள் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்காங்க, இப்படி வந்துட்டு கூட வந்துட்டு ஒரு போலீஸ் வந்துட்டு இப்படி இதில் அண்டர் கவரில் இருக்காங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னே. ரூமில் ஸ்டே அப்படி நினச்சேன். ஆமாங்க அப்படின்னே. ஏய் ஒரு நிமிஷம், என்ன ஒரு நிமிஷம் ஏதோ சொல்ல வந்துட்டு டக்குன்னு நிப்பாட்டினேன், என்ன அது அப்படின்னே. ஒன்றும் இல்லை ப்ளீஸ்ங்க 2 நாள் மட்டும் ஸ்டே தாங்கங்க அப்படின்னே. முடியவே முடியாது ஒரு நாள் கூட இல்லை, அப்போ வந்து பிடிச்சிட்டேன்னா போங்க, அதுக்கு என்ன அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு. எங்க தப்பிச்சிருவாங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னே. ஏப்பா என்னப்பா அப்படின்னு. இல்லைங்க அது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திணறிட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு ஸோ சரி வந்து தங்கிட்டு போங்க ஓகேவா, ஆனால் ரூமை விட்டு எங்க அதுதாங்க என்ன அது அண்டர் கவர்னா அப்படி ரூம்குள்ளே இருக்கிறது இல்லை, கொஞ்சம் அண்டர் கவர்னா உள்ள கூட்டத்தோட கூட்டமாக ஐக்கியமாயிருவாங்கன்றியா. ஆமாங்க. ஏம்மா எத்தனை தாம்மா சொல்லுவேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுதும்மா, ஏம்மா இப்படி பண்ணுற, அழிச்சாட்டியமா பண்ணாதம்மான்னு. அது இல்லைங்க ப்ளீஸுங்க அவனை பிடிக்க முடியாதுங்க, கையில் எடுத்துருக்க கேஸுங்க, ப்ளீஸுங்க கோல்ட் கேஸ் ஆயிராமல் இருக்கட்டும்ங்க, ப்ளீஸுங்க ஆச்சு அப்படின்ட்டு அவர் கத்துறாரு. உடனே நீங்கள் பார்க்குறீங்க என்ன அந்த கத்துறா அந்த மனுஷன் அப்படின்ட்டு. சரி வந்து தொலை அப்படின்னு. தேங்க்ஸுங்க அப்படின்னு, ஐயா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரா, தேங்க்ஸு அப்படின்னு இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரி எத்தனை பேர்னே, எனக்கு தெரிஞ்சு 8 பேர், நான் போய் அங்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் எத்தனை பேர்னு சொன்னேன். டிஸ்கஸ் பண்ணிட்டு எத்தனை பேர் சொல்லுவியா, 8 பேர் தான் அப்படின்னு. என்னங்க அப்படின்னு. ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு. இல்லைங்க 8 பேர் தானே. சரி கூட்டு வா, இப்படி மூஞ்சி வைக்காதம்மா அப்படின்னு. சரிங்க தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுடுங்க, இந்த இதுக்கு ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இருங்க நான் போய் பிளேட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு நீங்கள் பிளேட்டு இது பண்ணும்போது வந்துட்டு பிளேட்டை கழுவி முடிச்சுட்டு எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை காமிச்சோடனே அவர் அங்கேயே தான் உட்காந்துருப்பார். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்துட்டு அதை திறக்கும்போது வந்துட்டு நிறையா பாத்திரங்கள் இருக்கும்ல, அந்த இது இருக்கும்ல, அதில் வந்துட்டு அது எப்படி இருக்குன்னா மேலே வந்துட்டு ஒரு சிலது இருக்கும், எங்கே அது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அது கீழே பிளேட் வைக்கிறதுக்கு போல் அவர் அங்கேன்னு காமிச்சோன்னே சரி மேலே தான் வைப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே திறக்கும்போது நிறையா இது இருந்திருக்கும் போல், வெசல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அது இருக்கும்போது நீங்கள் எங்கே இதில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டை அப்படியே வச்சுட்டு இது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, பொட்டுன்னு வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்கும், அதாவது இந்த செராமிக்கு கப்பில் வந்துட்டு நம்ம இது இருக்கும்ல கப் அண்ட் சாசர், அந்த மாதிரி ஒரு செட்டில் இருக்க கப்பு வந்துட்டு பொட்டுன்னு கீழே வந்துருச்சா. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டு அப்படியே வந்துட்டு தரையில் உட்காந்துட்டீங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டிக்கிட்டே இருக்காரா. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பயத்தோட இதில் அப்படியே வந்துட்டு டப்புன்னு இப்படி உட்காந்துட்டே இருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தானோடனே ஒய்யன் என்ன சொன்னோடனே
அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, குத்த வச்சு உட்காந்துருப்பீங்க. அப்படியே வந்துட்டு பின்னாடி கூடிக்கா 2 ஸ்டெப் அப்படியே வந்துட்டு பின்னாடி போயிட்டு தள்ளி போய் உட்காருவீங்களா. உடனே அவன் பார்க்குறாரு, என்னாச்சும்மா அப்படின்னோடனே, நீங்கள் எதுவுமே இல்லை, அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே மூஞ்சில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்களா. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு, என்ன மயக்கம் வருதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே மூஞ்சி மூடி இருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு கணத்தை கப்பன்ட்டு கணத்துலேயே அடிக்கிறாரு. என்னாச்சுன்னே அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்களா. உடனே வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை பிடிச்சி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு கையெல்லாம் நடுங்குது. அவர் பார்க்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கப்பு உடஞ்சிருக்கு. என்ன அதுக்கு இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு, சரி இந்த ஒன்றும் இல்லை, பொறுமையாக குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு. முதுகெல்லாம் தேய்ச்சி விட்றாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னே அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நார்மலுக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டீப் பிரெத் எடுத்துகிட்டு இப்படி பார்க்குறீங்க. அப்படின்ட்டு இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக கையெல்லாம் இன்னும் ஷுவர் ஆகிட்டு தான் இருக்கு. அவர் பார்க்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே மறுபடியும் பார்க்குறீங்க. அந்த கப்பெல்லாம் சிதறி போய் கிடக்கு. இல்லைங்க அது சாரி, அது கப்பை உடச்சிட்டேன் அப்படின்னோடனே, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, இதனால ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே நீங்கள் மறுபடியும் ஒரு மாதிரி பண்ணுறீங்களா. உடனே வந்துட்டு ஒன்றும் இல்லை அது கப்பு தான், ஜஸ்ட்டு கப்பு தான், விட்டுரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அலைக்கா பிடிச்சி அப்படியே தூக்கி நிப்பாட்டிட்டு அப்படியே வான்னு சொல்லிட்டு இடுப்பில் கையை போட்டு அப்படியே கூட்டு வந்துட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறாரா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, இல்லை ரொம்ப சாரி, இல்லை நான் அது உடையும் நினச்சேன், அப்படி பண்ணல, அது நான் தட்டு இங்கே தேடிட்டு இருந்தேன், நீங்கள் அங்கேன்னு சொன்னோன்னே நான் மேலே பார்த்தேன், அது கப்பாக இருந்துச்சு, சாரிங்க ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்களா. அவர் பார்க்குறான், என்ன அவன் பண்ணுறான். இல்லைம்மா இருக்கட்டும், இல்லை ரொம்ப சாரி, இல்லை அது எனக்கு தெரியாது, அந்த இடத்துல கப்பு வைக்கிறீங்கன்ட்டு, தெரிஞ்சதுதான் நான் திறந்துருக்க மாட்டேன், சாரி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்களா. வந்து பார்க்குறான், எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை அதனால் ஒன்றும் இல்லை, கப்பு தானே, திரும்ப இன்னொன்று வாங்கிக்கலான்னு. இல்லை சாரிங்க அது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இது பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க, எந்திரிச்சாலும் வர மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு சரி ஒன்றும் இல்லைன்ட்டு மறுபடியும் தட்டி கொடுத்துட்டு, அது ஒன்றும் இல்லை கப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் வந்துட்டு அந்த பயம்லாம் இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமாக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் உங்களை அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, இல்லைங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னொன்னே, இல்லை மழை ரொம்ப பெய்யுது, இன்னும் நின்ற பாடு இல்லை அப்படின்னோடனே, இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு இருன்னு சொல்லிட்டேன். நீ ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்க, நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல போகணுன்னு. இல்லைங்க வேலைக்கு காலைல என் கோவப்படுத்தாத, ஒழுங்காக வந்துட்டு தூங்க அப்படின்னு அப்படின்ட்டு இருக்குமே என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கப்பு சிப்புன்னு படுத்துட்டு உங்களுக்கு தூக்கமே வரல, ஒரு மாதிரி கொட்டை முழிச்சிட்டே இருக்கீங்களா. உடனே அவர் பார்த்துட்டு, என்னம்மா தூங்குமானோடனே, இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க, பட் தூங்க மாட்டேங்கிறீங்களா. இல்லை ஒன்றும் இல்லை தூங்க அப்படின்னோடனே, சரி இவர் இருந்தால் தான் சொல்லிகிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் படுத்துருக்கீங்க. அவர் போனதுக்கப்புறம் திரும்ப உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. பட்டு அவர் வந்து அங்கேயே உட்காந்துட்டே இருக்காரா, சரி நல்லா தூங்குற வரைக்கும், நல்லா டீப் ஸ்லீப் போகிற வரைக்கும் நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்காரு. நீங்களும் இவர் எப்போ போவார்னு நினச்சிட்டே இருக்கும்போது பட் கண்ணை மூடிட்டு இருக்கீங்களா, அப்படியே தூக்கம் வந்துச்சு. நீங்கள் அப்படியே நல்லா டீப் ஸ்லீப் போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்களான்னு பார்த்துட்டு நல்லா தலையை வந்துட்டு தடவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லைட்டாக அப்படி தடவி கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை லைட்டாக 2-3 தடவை தடவி கொடுத்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அந்த கப்பு உடஞ்சிருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன கப்பு உடஞ்சிருக்கு, இந்த பிள்ளை இந்த ரியாக்ட் பண்ணுது, இது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு, சரியாகவே இல்லையே, இது எதுக்கு, அதுவும் ஒரு சாதாரண கப்பு உடஞ்சதுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது அவங்க அம்மா எதுவும் பண்ணிட்டாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இவர் வந்துட்டு இனி ரூமுக்கு போக முடியாது, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போக மாட்டார். அது அவள் தூங்கிட்டு இருக்கா, அங்கேயே தூங்கட்டும்,
அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது ஃபீல் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே சோஃபாலே ஒர்க் பார்த்துட்டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு படுத்துருவார். சோஃபாலே வந்துட்டு போர்வையை பார்த்துட்டு படுத்துருவார். கொஞ்சம் நேரம் ஒர்க் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு 2 அந்த மாதிரி டைமில் எந்திரிச்சிருந்துருப்பீங்க. தண்ணி தாகம் மாதிரி இருக்குன்ட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்ப்பீங்க. பக்கத்தில் தண்ணி இருக்கும். நீங்கள் குடிச்சு பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு பக்கத்தில் இல்லை. என்ன ஒரு பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்டு பார்க்குறீங்க. பெட்டை தொட்டு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குது. பாத்ரூம் எட்டி பார்த்தா பாத்ரூமும் மூடி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இங்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு இவர் இங்கே தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ரொம்ப நேரமாக இங்கே தான் தூங்குற மாதிரி இருக்குது. லேப்டாப் இருக்குது அப்படின்ட்டு ஒரு வேளை நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டு இங்கே தூங்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே தூங்கியிருப்பார். நீங்கள் என்ன நினைப்பு அப்படின்னா நம்ம இருக்கிறதுனால தான் அந்த மனுஷன் எங்கே தூங்கியிருக்காருன்னு நினச்சிட்டு 2 பேர் லூஸு மாதிரி நினச்சிட்டு மாறி மாறி வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மனுஷன் வந்துட்டு படுத்து இருக்கும்போது ரொம்ப க்யூட்டாக தர்றாரு போல். என்னடா அழகாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் வீட்டில் அவர் சோஃபாவில் படுக்கும்போது நம்ம வந்துட்டு போய் பெட்டில் எப்படி படுக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்க. இந்த சிங்கிள் சோஃபா இருக்கும்ல அதில் உட்காந்துருப்பீங்க. ஒரு லென்த்தான சோஃபா 2 சிங்கிள் சோஃபா இருக்கும். நீங்கள் ஒரு சிங்கிள் சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு அவர் பார்க்குறீங்க. என்ன எங்கே இருந்தோம் இப்போ எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக்லாம் யோசித்து பார்க்குறீங்க. எங்கேயோ இருந்தோம், கல்யாணம் பண்ணி வச்சாங்க, கடமைக்கேன்னு இருந்தார், இப்போ என்னதுன்னா நம்மளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப உங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சா, நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. அப்படியே இருக்கும்போது வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஃபோனில் அலாரம் அடிக்குது. லைக் 5 o'clock வந்துட்டு அலாரம் அடிக்குது. அவர் அப்படியே எந்திரிக்கிறாரு. பார்த்தா நீங்கள் எந்திரிக்கும் போது அப்படி கண்கொள்ளா காட்சி மனுஷனுக்கு. நீங்கள் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கீங்களா, அதாவது நம்ம காலை குறுக்கிட்டு உட்காருவோம்ல, சோஃபா மேலே காலை தூக்கி வச்சுட்டு உட்காருவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு முட்டியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பீங்களா. அவர் பார்க்குறாரு, ஆஹா காலையங்காத்தால கண்கொள்ளா காட்சி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி லைட்டாக பார்த்துட்டு லைட்டாக சைட் அடிக்கிறார் மனுஷன். நடக்காத அதிசயங்களில் ஒன்று வந்துட்டு அன்றைக்கி நடக்குது. சைட் அடிக்கிறார் மனுஷன். அப்படியே பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொத்திருப்பார்ல அந்த பொறி வந்துட்டு பொத்தி விட்டுட்டு அவர் வாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக வந்துட்டு இன்றைக்கி எக்ஸசைஸ்லாம் பண்ணோம். எப்பயும் எக்ஸசைஸ் பண்ணுவார். எக்ஸசைஸ் பண்ணான்னா மனுஷனுக்கு நாளே போகாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அவரே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவார். ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் தெரிஞ்ச ஏதோ ஒரு டிஷ்ஷை வந்துட்டு பண்ணி வைக்கிறார். லைக் சாம்பார் சாதம் 1 part ரெசிபி தானே. ஸோ அது வந்துட்டு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதை வச்சுருந்துருப்பார். ஸோ குக்கரில் தானே வச்சுருப்பார். குக்கரில் வந்துட்டு விசில் விட்ட உடனே வந்துட்டு நீங்கள் அந்த விசில் சவுண்டில் எந்திரிச்சிட்டிங்க. டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு ஒரு மாதிரி மிலிட்ரியில் உட்காராங்களே டப்புன்னு அட்டென்ஷன் அந்த பொசிஷனில் வந்துட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்களா. அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தா சோஃபாவில் அவரை காணா, லேப்டாப் அங்கேயே தான் இருக்குது. பட் பார்த்தா உங்கள் மேலே போர்வை இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க என்ன நம்ம மேலே போர்வை இருக்குது. ஒருவேளை அவர் பொத்தி விட்டுருப்பாரோ, இருக்குமோ இல்லை இருக்காதோ, இல்லை அவர் தான் பொத்தி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தா விசில் சவுண்ட் கேட்குது. என்ன அது விசில் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு கிச்சன் தான் வரீங்க. கிச்சன் வந்து பார்த்தா இவர் வந்துட்டு கிச்சனில் நிற்கிறாரு. உடனே வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் போய்ட்டு என்னங்க பண்ணுறீங்கன்னு என்ன என்ன பண்ணுறேன் சமைக்கிறேன் அப்படின்னு. இல்லைங்க தள்ளுங்க நான் பண்ணுறேன்னே. மொய்யன் நான் நேற்றே சொல்கிறேன், நேற்று நான் பண்ண வேண்டியது நீ தான் பண்ண, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன நான் பண்ணுறதுல ஒன்று இல்லைங்க, அது நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பண்ணிவிட்டு அது தப்பு இல்லையானே. என்ன தப்பு அப்படின்னு. அது நான் இருக்கும்போது அப்படின்னு அவருக்கு வந்துட்டு ஏன்னா லைட்டு ரொம்ப ஷையாக இருக்குது. என்ன நான் இருக்கும்போதுன்ட்டு உரிமையாக பேசுகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்குன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு. ஐயோ என்னடா நம்ம இருக்கும்போது வந்துட்டு இவரை சமைக்க விட்டு நம்ம உட்காந்து கால் மேலே கால் போட்டு திங்கிற மாதிரி இருக்கேன்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா. நீங்கள் அதை வந்துட்டு மீன் பண்ணிட்டு இல்லைங்க நான் செய்கிறேன்னொன்னே இல்லை முடிச்சிட்டேன், விசில் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னோடனே அப்போது என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. லைட் சாம்பார் சாதம் மாதிரி இருக்கா. உடனே வந்துட்டு சாம்பார் சாதமா அப்படின்னே ஆமாம் அப்படின்னே சரி அப்போ நான் வந்துட்டு சைட் டிஷ் ஏதாவது பண்ண வரணுன்னே நான் பண்ணுறேம்மா அப்படின்னே இல்லை நான் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு ஒர்க்குக்கு டைமாக இருக்கணுன்னே உனக்கும் ஒர்க்குக்கு டைம் தான் அப்படின்னே இல்லை டைம் மணி இப்போ 6:30 கிட்ட தானே ஆகுது, ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னே அது இல்லைம்மா நீ போய் ஃப்ரெஷ்அப் கூட ஆகிட்டு வரனே
ஆ ஆ ஆமாம் இருங்க நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் வந்துட்டு ஜங்குக் வீட்டில் இருக்கோன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அது இப்படி சொல்லிட்டு நீங்கள் போனவங்க அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்க்குறீங்களா என்ன அப்படின்னு. அது ப்ரஷ்ஷு இல்லை. அது அது ப்ரஷ் இல்லையா, நான் அங்கே எடுத்து வச்சுருப்பேன் நீ போனோடனே. அப்படின்னோடனே ஆமாம் உனக்கு எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன் நீ போ அப்படின்னே. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க ப்ரஷ் இருக்குது. ஸோ ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு திரும்ப வரீங்களா, பார்த்தா வந்துட்டு அந்த ஜங்குக் ட்ரெஸ் தானே நைட்டே அவர் பார்த்துருப்பார். ஒரு மாதிரி லைட்டாக ஃபன்னியாக தான் இருக்குமா, இப்பயும் பார்க்குறாரு ஒரு மாதிரி தொலை தொலை தொலைன்னு இருக்குது. ட்ரெஸ்ஸு உங்களை போட்டிருக்கா இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா. ஸோ அவருக்கு அதுவே லைட்டாக ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்குமா. நீங்கள் அப்படியே தலையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த முடி களைஞ்சிருக்குங்களா, அதெல்லாம் அப்படியே வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இப்படி டக்கு டக்குன்னு வந்துட்டு பொட்டேட்டோ வந்துட்டு அங்கே இருக்குமா, அவர் கட் பண்ணிகிட்ருப்பார். நீங்களும் வாங்கிட்டு டப்பு டப்புன்னு கட் பண்ணிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இவர் பக்கத்தில் நின்றுட்டு மசால் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ டக்கு டக்குன்னு அவர் எடுத்து கொடுத்துட்டே இருக்கார். 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இப்படி இது பண்ணி முடிச்சிட்டிங்க. உடனே வந்துட்டு அவர் பார்க்குறாரு, நீ கிளம்பு லேட் ஆயிடுச்சுல. உடனே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னே. அது இல்லைங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னே. ஏன் என்னாச்சு அப்படின்னே. இல்லைங்க மாற்றிக்க ட்ரெஸ் இல்லை, ஸோ வீட்டுக்கு தான் போகணும், வீட்டுக்கு போயிட்டு நான் கிளம்பிட்டு அப்படியே ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னே. ஓகே அப்படின்னோடனே அதாங்க அப்படின்னே. சரி அப்போ நான் உன்னை இறக்கி விடவானே. இல்லைங்க நான் பார்த்து போய்க்கிருவேன் அப்படின்னே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் வந்துட்டு காலையிலே வந்துட்டு வரும்போது குளிச்சுட்டு தான் வந்திருப்பார். ஸோ அப்போது ஒரு 5 மினிட்ஸ் நான் கிளம்பிட்டேன் என்ன அப்படின்னா 2 பேரும் வந்துட்டு ஒன்றா வெளில போகலாம் அப்படின்னே. நீங்கள் அது அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. சரிங்க நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. ட்ரெஸ் வந்துட்டு அவர் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. அப்புறம் நீங்கள் டேபிளில் எடுத்து வச்சுருப்பீங்க. 2 பேரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் பார்க்குறீங்க. அப்புறம் சரி வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு வராரு. ஜங்குக்கு வரும்போது வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்கூட்டியை வச்சு நாங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூட்டி கிட்டே போய் நின்றுட்டு சொன்னோடனே அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் எழுந்திட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் வந்துட்டு சரி அப்படின்ட்டு அவர் தலையாட்டினதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் ஆகலை. என்னடா இது மதுரைக்காரனுக்கு கொஞ்சம் சோதனை அப்படின்ற மாதிரி நீங்களும் அடிக்கிறீங்க. அது கிக்கர் வச்சு அடிக்கிறீங்க, ஸ்டார்ட் ஆகலை. செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் ஆகலை. ஜங்குக்கு பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு காரை வளைச்சிட்டு நிற்பாரா. அப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நிற்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னே. இல்லைங்க அது ஸ்டார்ட்டு அப்படின்னோடனே கீரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்பயே ஸ்டார்ட் ஆகலை. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு சரி என்ன ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரிலங்க அப்படின்னே. சரி ஒயன் லேட் ஆகுது, நீ வேணால் பேசாமல் என் கூட வரையா அப்படின்னே. இல்லைங்க நீங்கள் ஆஃபீஸ் போகணுன்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா வா அப்படின்னே. இல்லை அப்படின்னே உனக்கு லேட் ஆகுது ஆஃபீஸ்க்கு, ஐ மீன் ஸ்டேஷனுக்கு நேரமாக போகணுமா இல்லையா அப்படின்னு. அப்படி பார்க்குறீங்க டைம் என்ன அப்படின்னே. டைம் வந்துட்டு இப்படி 8 o'clock என்னது 8 ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க ஆஃபீஸ்க்கு என்னாச்சு ஸ்டேஷனுக்கு நேராக போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ஜங்குக்கு ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ உங்களுக்கு அது ஒட்டிக்கிச்சு. உடனே அவர் பார்த்துட்டு சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வராரு. வேகமாக வந்துட்டு நீங்கள் எங்க கொஞ்சம் வேகமாக போகணுன்னே. இவருக்கு நான் என்ன இந்த பிள்ளை வேகமாக போகணுன்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் நார்மலாக சட்டிலாக வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. வேகமாக வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கிட்ட வந்து கொஞ்ச நேரத்தில் இறக்கி விட்டாரா. உடனே சரிங்க அப்படி தேங்க்ஸுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கா. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் தலையாடினதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக குடுன்னு ஓடி போகிறீங்க. ஏன்னா அவர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, யாராவது பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் குடுன்னு ஓடி போகிறீங்களா. அவர் அதை பார்க்குறது சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு கிளம்பிகிட்ருக்கீங்க. அறக்க வந்துட்டு அப்படியே கிளம்புறீங்க. அப்படியே கிளம்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டேஷன் போய் அங்கே இது பண்ணுறீங்க. ஸோ இதோட நம்ம இன்றைக்கான எபிசோடை முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு use headphones for better experience. It's just a story.
டோன்ட் அடிக்ட், ஜஸ்ட் பி இமேஜின். அவ்வளோதான். அப்புறம் ஓகே, அவ்வளோதான். பை பை டிசீஸ்.